அதான் சொல்றோம். இல்ல லைவ் கேமரா எடுத்துவாங்க. செய்தியாளர்கள் வந்து குறிப்பிட்ட அக்கடேஷன் செய்தியாளர்களுக்கு நாங்க எப்படி தான் மீட் பண்றது? நீங்க வந்து ஒரு லைவ் முடிச்ச பிறகு கண்டிப்பா செய்தியாளர் அரசு நிகழ்ச்சிகளுக்கு செய்தியாளர்களை அனுமதிக்காதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். அதனால வெளியில அவங்களுக்கு போதுமான சேர்ஸ் இருக்காது, பவர் கனெக்ஷன்ஸ் இருக்காது உங்களுக்கு, அப்புறம் மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்ய முடியாத இடத்துல மட்டும்தான் வந்து வெளியில அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கான லைவ் லிங்கை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களோட வசதிக்கும் சேர்த்து தான். ஏன்னா அவங்க வந்து இப்போ 300 பேராவது அங்கே வந்துடுறாங்க ஊடகத்துல இருந்து. 300 பேர் அகாமடேட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. பட் அங்கே வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவையான லைவ் லிங்க் உடனே கொடுக்கப்படுது. இது ஏற்கனவே நீங்க மகாபலிபுரத்துலயும் நாங்க நடந்த மீட்டிங்ல அப்படிதான் இருக்கும். ஏன்னா உள்ள அகாமடேட் பண்ண முடியாது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கேமரா வந்துருக்கு. 100 கேமரா எல்லாம் சேர்த்தீங்கன்னா 300 பேரா இருக்காங்க. 300 பேரை அந்த மாதிரி ஹாலில் அகாமடேட் பண்ண முடியும்னா கண்டிப்பா கஷ்டம், உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களோட சிரமத்தை கருத்தில் கொண்டு, ஏன்னா ஒரு சில பேர் உள்ள வச்சுட்டு ஒரு சில பேர் வெளியே விட முடியாது. அப்புறம் உங்களுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சில கேமராஸ் தவிர்த்து மீதி இப்போ இங்க வந்து உங்களால அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னா நீங்க இவ்வளவு பேர் அகாமடேட் பண்ண முடியும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லைன்னா இவ்வளவு கேமராஸ் நீங்க எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க? அதுக்கு தான் லைவ் லிங்க் கொடுக்குறோம். இல்ல லைவ் லிங்க் கேமரா செய்தியாளர்கள் வந்து குறிப்பிட்ட அக்கடேஷன் செய்தியாளர்களுக்கு நாங்க எப்படி தான் மீட் பண்றது? நீங்க வந்து ஒரு லைவ் முடிச்ச பிறகு கண்டிப்பா செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க. ஏன்னா எல்லாரையும் வந்து ஒரே நேரத்தில் 300 பேருக்கு நம்ம அகாமடேட், ஆனா ஹால்ல கெபாசிட்டி அவ்வளவு பேர் அகாமடேட் பண்ற கஷ்டம். இனி வர்ற காலத்துல அதை நிவர்த்தி செய்யறதுக்கு என்னன்னு கண்டிப்பா தொடர்ந்து இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பல மடங்கு உயர்ந்து இருக்குங்க புகார் எழுந்துட்டு இருக்கு. இல்ல இதுலயும் ராங் பப்ளிசிட்டி தான் டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க என்னன்னா யாரெல்லாம் வந்து குறைந்த அளவுல அசஸ்மெண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. இப்போ மதுரையில் என்ன ப்ராப்ளம் இருக்கு எல்லாம் சொல்றோம். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அசஸ்மெண்ட்ஸ்ல நீங்க சரியா பண்ணாம பணம் வாங்கி கொண்டு ஊழல் செஞ்சு பல 100 கோடி முறைகேடு செஞ்சு ராங் அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. இப்போ 20,000க்கும் மேற்பட்ட கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வயலேஷன்னா 1 லட்சம் 10 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல அவங்களுக்கு 1 லட்சம் தான் அவங்களுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காலங்களில் யாரோ அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து பல இடத்துல முறைகேடுகள் செய்து அரசுக்கு பெரிய அளவில் இழப்பீடு இருக்கு. இது வந்து மதுரையில் பெரிய உதாரணம். அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு சில இடத்துல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இப்போ பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு 500 பேர் இருக்க அபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க ஒரு 2 வீடு மட்டும் பதிவு செஞ்சுட்டு மீதி வீடுகள் பதிவு செய்யாமல் அதுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னு பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் தவிர்த்து எந்த இடத்திலும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்த்தப்படவில்லை. அவங்களுக்கான ரீஅசஸ்மெண்ட் 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டினவங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் வரி கட்டினா எப்படி? ஸோ அதனால அது வந்து நிறைய முறைகேடுகள் கடந்த 5 வருடங்களாக திமுக ஆட்சி காலத்துல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.